நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டிட்வா புயல் காரணமாக கடலூர் தாளங்குடா மீனவ கிராமத்தில் கடல் சீற்றத்தோடு காணப்படுவதால் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கரையோரம் பாதுகாப்பாக கட்டி வைத்திருக்கிறார்கள். இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், வணக்கம். எவ்வளவு படகுகள் இப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது? மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, இந்த டிட்வா புயல் காரணமாக இப்போ நம்ம இருக்கக்கூடிய தாழங்குடா என்ற மீனவ கிராமத்து பகுதியில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்கே கடல் பார்த்தீங்கன்னா மிகவும் கொந்தளிப்பாகவும் ஆக்ரோஷமாகவும் காணப்படுகிறது. இந்த கடல் அலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5லிருந்து 7-8 அடி உயரத்துக்கு அலையானது எழும்புகிறது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தாழங்குடா இந்த மீனவ கிராமத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இந்த பகுதியில் குடியிருக்காங்க. இவர்கள் வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா இந்த மீன்பிடி தொழிலை நம்பியே இவர்களுடைய தொழில் இருக்கு. இந்நிலையில் இந்த டிட்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்ட நிர்வாகம் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு முன்பே வந்து மீன்வளத்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடலோரமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 மீனவ கிராமங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 10,000க்கு மேற்பட்ட பைபர் படகுகளும் விசைப்படகுகள் தங்கல் படகுகள்லாம் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கும். இந்த மீனவர்கள்லாம் தற்சமயம் இந்த டிட்வா புயல் காரணமாகவும் கனமழையின் எச்சரிக்கையாக தங்கள் படகுகளை கரையோரம் அவங்க கட்டி வச்சிருக்கக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. கடல் சீற்றத்தினால எங்கே இந்த கடல் நீரானது தங்களது படகுகளை உள்ளே இழுத்து சென்று விடுமோ என்ற அச்சத்திலேயே அவர்கள் அந்த படகுகளை கரையோரம் கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீனவர்கள் 4 நாட்களாக மீன்பிடி தொழிலுக்கு போகாத காரணத்தினால பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த மீன்பிடி தொழிலை நம்பியே அன்றைக்கு வரும் வருமானத்தை வைத்தே தங்களது இதர செலவுகளை நாங்கள் பார்த்துக்குவோம். இந்த நிலையில் இந்த 4 நாட்களாக வீடுகளிலே முடங்கி இருக்கிறதுனால தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக அதிகாரிகளை கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் தேவையான உணவு மற்றும் பால் இந்த பொருட்களை வாங்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் சொல்லிட்டு இந்த மீனவர்கள் கோரிக்கையா வச்சிருக்காங்க. இந்த டிட்வா புயல் காரணமாக கடலூர் துறைமுகத்தில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கைக்கு உண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறதுனால கடல் கொஞ்சம் சீற்றமாகவும் கொந்தளிப்பாக இருப்பதாகவும் மீனவர்கள் இப்ப நமக்கு அந்த ஒரு எச்சரிக்கையை அதாவது மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. கடல் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சியை பாத்தீங்கன்னா கடல் அந்த அளவுக்கு கொந்தளிப்பாக இருப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது. கௌதமி, தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்தாலும் அதாவது வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் தற்சமயம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு இங்கே எடுக்கப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அவர் கேட்டறியுள்ளார். அது மட்டும் இல்லாம அருவாமூக்கு திட்டம், அதாவது மழை வெள்ளத்தாலும் இயற்கை பேரிடராலும் பாதிக்கப்படக்கூடிய இந்த கடலூர் மாவட்டத்திற்கு அருவாமூக்கு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த திட்டம் செயல்படுத்தாம இருக்காங்க. இந்நிலையில் அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். ஏன்னா பல்வேறு அதாவது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலிருந்து பெய்யப்படும் மழை நீரானது இந்த கடல்ல கலக்கக்கூடிய மாவட்டமாக கடலூர் கருதப்படுது. இதனால பெரும்பாலான கிராமங்கள் பாதிக்கப்படுவதனால இந்த அருவாமூக்கு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. கௌதமி, களத்திலிருந்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிவள்ளல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.